ஓகே, நெக்ஸ்ட் நோக்கியா கார்பரேஷன். ஆக்சுவலாக இது ஃபின்லாந்து கம்பெனி. என்னோடய பிரதர் யூஎஸ்ஏயில் இருக்கிறதுனால அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு நோக்கியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட பேட்டர்னை பார்க்கறதுக்கே நான் வீக்லி சார்ட் தான் போக வேண்டியிருக்குது. அந்தளவுக்கு ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்கு. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் குட்டி குட்டி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன், ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் தெரியுது. ஸோ அப்போது 3க்கு கீழே போச்சுன்னா ஃபர்தராக இறங்கிடும், சரியான டவுன் அடிச்சிடும். ஆனால் 3க்கு கீழே போக சான்ஸ் இல்லை. அதனால தான் இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இது வீக்லி சார்ட்டு. டே சார்ட்டில் பார்த்தோன்னா பாசிட்டிவ் தான் போய்கிட்டு இருக்குது. நல்லா SMA ஃபாலோ பண்ணுது. இந்த இடத்துல 50 SMA டச் பண்ணிட்டு இருக்குது. இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கும். சப்போர்ட்டாக எடுத்து மேலே போச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகும். இல்லைன்னா இதுக்கு அடுத்தது 4.21 கீழே வரும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்பிட்வீனில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதா இருந்தால் குட்டி குட்டியாக பண்ணணும். 0.5 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாக்கு. ஓகே.